சண்டே மார்னிங் அக்கா வீட்ல சுமங்கலி பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சாட்டர்டே ஈவினிங்கே வந்து நான் போயிருந்தேன். இங்கேருந்து எனக்கு ரொம்ப லாங். ஸோ மார்னிங் போறது கஷ்டமா இருக்கும்ன்னு சொல்லிட்டு, ஈவினிங்கே வந்து நானு, அம்மா, அப்புவ கூட்டிட்டு நாங்க போயிருந்தோம். மார்னிங் வந்து சாமியோட செலைலாம் ரெடி பண்ணிட்டு, அலங்காரம் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் தட்டெல்லாம் வச்சுட்டு, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சேம் வரலட்சுமி பூஜைக்கு என்ன பண்றோமோ, அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து கலசம் வந்து வைக்கல. வெறும் சிலை மட்டும் வச்சு, ஃபுல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம தட்டெல்லாம் வச்சுட்டு, நம்ம சேம் தாம்பூலம் குடுக்கறது கூட நம்ம வரலட்சுமி பூஜைக்கு எப்படி குடுப்போமோ, அதே மாதிரி தான் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி 108 போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு, லக்ஷ்மி பாட்டு, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சுவாமி பாட்டு எல்லாம் பாடி முடிச்சு, சுவாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வச்சுட்டு, கற்பூரம் காட்டி முடிச்சாச்சு பூஜைய. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அக்கா இந்த பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் எங்கள கூப்பிடுவாங்க. பட் இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட எங்களால முடிஞ்சதே இல்ல. இந்த டைம் தான் வந்து நாங்க போயிருக்கோமே அவங்களுக்கு. சுவாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, ஆரத்தி காமிச்சு, உடனே வந்து சுவாமி சிலைய நகர்த்தி வச்சுடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவங்க புனர் பூஜையும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டுட்டு, தாம்பூலமும் குடுத்துட்டாங்க. சேம் நம்ம வரலட்சுமி பூஜை பண்ற மாதிரியே தான் இருந்துச்சு இது. பூஜைய முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் அங்கருந்து கெளம்பிட்டோம். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.